நமச்சிவாயம் நமச்சிவாயம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வாராகி ஆசீர்வாதம். வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சனி பெயர்ச்சி, இந்த பேரை கேட்ட உடனேவே நமக்குள்ள ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது. சூப்பர் ஸ்டார் சொல்கிறவர் இந்த பேரை கேட்ட உடனே சும்மா அதிருதில்லை. அப்போ இந்த சனி பெயர்ச்சி என்ன செய்ய போகுது? ஏற்கனவே திருக்கணிதப்படி மீன ராசிக்கு சனி பகவான் வந்துட்டார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ 2025 போன ஜனவரியில் 17ஆம் தேதி அன்றைக்கே சனி பயிற்சி, திருக்கணிதப்படி சனி பயிற்சி நடந்து அவர் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு வந்துட்டார். ஆனால் இந்த திருக்கணிதப்படி நம்ம பார்த்து ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். திருக்கணிதப்படி மீனராசிக்கு வந்துட்டார். நீங்கள் உங்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை, ஏதோ ஒரு மனக்குழப்பம், இல்லைனா ஒரு மிகப்பெரிய கஷ்டம், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். ஒரு ஜோதிடரை பார்க்குறீங்களா, ஜோசியரையே பார்க்கல, நீங்கள் போய் சாமிகிட்ட வேண்டுறீங்க, ஒரு விளக்கேற்றணும், ஒரு அர்ச்சனை பண்ணணும். எங்கே போவீங்க? கோவிலுக்கு தான் போகணும். அந்த கோவிலில் இப்போ நடக்க போகிற வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் அனுஷ்டிக்கிறார்கள். அவங்கள பொறுத்தவரையிலும் இன்னும் சனி பயிற்சி நடக்கலை. அப்போ இந்த வாக்கியப்படி நடக்கக்கூடிய திருநள்ளாறு சனி பயிற்சி தான் உண்மையான, அதாவது இந்த பரிகாரங்களுக்கெல்லாம் உண்மையான சனி பயிற்சியாக நடைபெறுகிறது. நீங்கள் ஏதேனும் பரிகாரம் செய்ய வேண்டும் எனில் இந்த சமயத்தில் இந்த சனி பயிற்சியை பேசிக்காக கொண்டு செய்தால் தான் அந்த பரிகாரங்கள் கூட ஜெயிக்கும். இதுக்கு முன்னாடி நான் 2 ஹோமம் பண்ணியிருக்கேன், 3 ஹோமம் பண்ணியிருக்கேன். அது செஞ்சது வீண் போகாது. அது ஏதாவது ஒரு சமயத்தில் அவங்கள காப்பாற்றும். ஆனால் இந்த சனி பயிற்சிக்கான பரிகாரமாக முன்னாடி செஞ்சுருந்தால் அது பலிக்காது. அப்போது திருநள்ளாறு சனி பயிற்சி வாக்கியப்படி பாம்பு பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனி பயிற்சி. ஸோ மார்ச் 6ஆம் தேதி காத்தால 8:15 மணிக்கு 8:20 மணிக்கு நடைபெறுகிறது. புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து 4வது பாதம் மீன ராசிக்கு சனி பகவான் பிரவேசமாகிறார். 8:25க்கு திருநள்ளாறில் தீபாராதனை நடைபெறும். எல்லாரும் டிவியில் பாருங்கள், சந்தோஷமாக சனி பகவான் இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்பாக பூன்முலை நாயகி அம்பாசு மீது தர்பாரண்யேஸ்வரர் சிவபெருமான் நினைத்து போகமார்த்த பூன்முலையால் தன்னோடும் பொன்னகல பாகமார்த்த பைங்கல் வெண்ணேற்றி அண்ணல் பரமேட்டி நாகமார்த்த தோளுடையன் மேயது நல்லாரே அப்படின்னு அந்த பாடல்கள் முடியும். அந்த தேவாரத்தில் வந்து ஞானசம்பந்த பெருமான் பாடிய பாடல் அது. ஸோ திருநள்ளாறு சனி பயிற்சி இந்த நாள் யாராருக்கு என்னென்ன மாற்றம் வரப்போகுது? ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிடங்கள் காமனான இன்ட்ரோ பேசியிருக்கிறேன். 12 ராசிக்கும் காமனான ஒரு இன்ட்ரோ பேசியிருக்கிறேன். அப்புறம் அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத செகண்ட் போர்ஷனில் நான் பேசியிருக்கிறேன். கடைசியில் எண்டு கார்டு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தனித்தனியாக பாருங்கள். அதுதான் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது வந்து 2.5 வருஷத்துக்கான ராசி பலன். அப்போ தான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த சனி பெயர்ச்சி என்ன காமனாக சப்ஜெக்ட் என்ன? மகர ராசி அன்பர்கள் கம்ப்ளீட்டாக இந்த 7.5 சனியை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. மகர ராசிக்கு 7.5 சனி கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகுது. கும்பராசிக்கு கம்ப்ளீட்டாக ஜென்ம சனி முடியுது. மீன ராசிக்கு கம்ப்ளீட்டாக ஜென்ம சனி ஆரம்பிக்குது. புரியுதா? மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பம். அதே போல் மேஷ ராசிக்கு ஃபஸ்ட்டு 7.5 சனி முதல் 2.5 வருடங்கள் 7.5 சனி ஆரம்பம். ரிஷபராசி சனியுடைய பார்வையால் பாதிக்கப்படுகிறார்கள். ரிஷபராசிக்கும் பிரச்சனை தான். மிதுனம் கடகம் ஒன்றும் இல்லை. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி 100% ஆரம்பம். சிம்ம ராசி ஆனாலும் சிம்ம லக்னம் ஆனாலும், ஏன்னா சிம்ம ராசியில் தான் நிறைய அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய குடும்பங்கள்லாம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் தான் இருக்காங்க. கன்னி ராசிக்கு கண்டகச்சனி, துலாத்துக்கு ஒன்றும் கிடையாது, விருச்சிகத்துக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. தனுசு ராசி கவனம் தேவை. அவங்க பாருங்கள், அர்த்தாஷ்டம சனி 10 தொழில் ஸ்தானம் சனி பார்க்குறாரு, கவனம். அப்போ பாருங்கள் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க? கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், சிம்மம், கன்னி, தனுசு. இந்த 7 ராசி அன்பர்களும் எல்லா இடத்திலும், வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, குடும்பத்தில், வெளியில் பழகக்கூடிய இடங்களில், கொடுக்கல் வாங்கல, ஃபினான்ஸ் பிஸ்னஸில், டிரான்சாக்ஷனில், பேசக்கூடிய வார்த்தைகளில், போடக்கூடிய கையெழுத்தில்,
கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில் மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வேலை செய்கிற இடத்துல நிம்மதி, குடும்பத்தில் ஒரு நிம்மதி, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், இல்லை காதலர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஸோ அது எல்லா இடத்துலையும் அந்த அந்த ஒரு நிம்மதி வேணும். மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். சனி பயிற்சினாலே அந்த மனக்குழப்பம் தானே. அந்த குழப்பத்தில் தான் சனி பகவான் தப்பு பண்ண வைப்பார். அப்போ இந்த 7 ராசிகளும் பரிகார ராசிகளாக அமைகின்றன. அப்போ அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மார்ச் 6ஆம் தேதி நம்முடைய வாராகி பீடம் சார்பாக சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. உலகம் முழுவதும், நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய குடும்ப பெயர்களை இந்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் பதிவு செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா கீழே உள்ள நம்பருக்கு ஒரு கால் பண்ணி உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுக்கான அந்த பிரசாதங்கள் கொரியரில் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான். அப்போ மார்ச் 6ஆம் தேதி இந்த பரிகார ஹோமம் நடைபெறுது. ரொம்ப முக்கியம் இந்த 7 ராசி நண்பர்களுக்கும். மீதமுள்ள ராசிகள் கூட சனி பகவானுக்கு நன்றி சொல்லிக்கலாம். அப்போ வாருங்கள் அன்பர்களே, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு தனித்தனியாக பார்த்து விடலாம். பாருங்கள். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, சனி பயிற்சி 2026, அதுவும் வாக்கியப்படி நடக்கக்கூடிய சனி பயிற்சி. இன்னும் சொல்லப்போனாக்கா இந்த சனி தான் உங்களுக்கு ஜென்ம சனியாக அமைகிறது. ஒரு 28 வருஷத்துக்கு பிறகு, 30 வருஷத்துக்கு பிறகு. ஏன்னா ஒரு ராசிக்கு சனி பகவான் ஒரு சுற்று கடந்து மறு சுற்று வரணும்னா 30 வருஷம் ஆகும். அதே ராசிக்கு 7 சனி ஆரம்பிக்கிறோன்னா 27 வருஷத்தில் வந்துடுவார். ஆனால் மீண்டும் அந்த ராசிக்கு வரும்போது 30 வருஷம் ஆகும். அப்படியாக 30 வருஷத்துக்கு பிறகு இப்போ 2026ன்னு வச்சுப்போமே, 2026னா 16/6/1996 1996 பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் மீனத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள். 96, 97, 98 ஒரு ஏப்ரல் மந்த் வரலாம், இல்லை மே மந்த் வரல கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஏற்கனவே உங்கள் 96ன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி போனாக்கா ஒரு 30 வருஷம் எடுத்துக்கோங்க. 66, 66, 67, 68 பிறந்தவங்களுக்கு அப்படி இருக்கும். அப்போது ஏற்கனவே உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள் இப்போ சனி மேலே சனி போக போகுது, அதுவும் ஜென்ம சனி போக போகுது. அதோட கூட நீங்கள் மீனராசியாக இருப்பீர்களே ஆனால் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. இல்லை சாமி, நான் நீங்கள் சொன்ன பீரியட் இல்லை, நான் 2000 பிறந்தேன், 2005 பிறந்தேன், அல்லது நான் 78 பிறந்தேன், 80 பிறந்தேன், ஓகே. அப்போ இது உங்களுக்கு முதல் சனியாக இருந்தால் நிச்சயமாக எச்சரிக்கை தேவை. 2வது சுற்றாக இருந்தால் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். இது 2வது சுத்தாக இருக்குது, 3வது சுத்தாக இருக்குது, நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பார்க்கலாம். அவங்கள ஒன்றும் பெருசாக சாமி டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அதற்கு பதிலாக உங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார் சனி பகவான். சனி பகவானாலே எல்லாருமே நம்ம பயப்படுறோம். அவர் உண்மையை சொல்லணும்னா அவர் மிகப்பெரிய நீதிமான், சமமான நீதி, ஈக்குவலண்ட்டு அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட், யாருக்கும் பாதக சாதகம் இல்லாமல் ஈக்குவலண்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுல சனி பகவான் தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கார். சிவபெருமானு கூட செகண்ட் தான். சிவபெருமான் கூட பாசத்துக்கும் பக்திக்கும் மனசு இறங்கிடுவார். ஆனால் எதுக்கும் மனம் இறங்காதவர், லஞ்சமே வாங்காதவர் நம்ம சனி பகவான் தான். அப்பேற்பட்ட சனி பெயர்ச்சி, திருநள்ளாறு சனி பெயர்ச்சி, ஏற்கனவே திருக்கணிதப்படி சனி பயிற்சி நடந்தாலுமே கூட அது மீனராசியை ரொம்ப அஃபெக்ட் பண்ணலை, ஆக்டிவேட் ஆகலை. ஆனால் மீன ராசி அன்பர்களே, இப்பொழுது இந்த 2026 மார்ச் மாதம் வரக்கூடிய இந்த சனி பயிற்சி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பம் என்பதை எடுத்துரைக்கிறது. அப்போ எப்படியெல்லாம் இந்த மீனராசி அன்பர்கள் இருக்கணும் வேர்ல்டு வைடு, நீங்கள் உள்நாட்டில் இருக்கலாம், வெளிநாடுகளில் இருக்கலாம். ஏன்னா நமக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் பார்த்திங்கன்னா யுஏஇ, அந்த சவுதி கண்ட்ரிஸ்லேருந்து, கத்தாரு, அந்த மாதிரிலாம், குவைத்து, துபாய், ஸோ அது மாதிரி யுஏஇ கண்ட்ரீஸ்லேருந்து, எமிரேட்ஸ், அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரேல், ஜெர்மன், ரஷ்யா, ஆஸ்திரேலியா,
அதே போல் கனடா, யூகே, யுஎஸ், சிங்கப்பூர், மலேசியா, இப்போது புதுசாக 2-3 கண்ட்ரிகள் கூட நிறைய ஃபோன் கால்ஸ் வந்தது. புருனே, நியூசிலாந்து, அந்த மாதிரி மியாமி, அந்த மாதிரிலாம். அப்போது நீங்கள் உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், கவலை வேண்டாம். மீன ராசி அன்பர்களே, இந்த ஜன்மசனியை கண்டு பயப்படாதீர்கள். இந்த ஜன்மசனியை எப்படி சமாளிக்கிறதுங்கிற சூட்சமத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது உங்கள் கஷ்டங்கள்லாம் தெரியும். உங்களுக்கு மனசில் குழப்பம் இருக்கணும். மனக்குழப்பம்னா அமைதியாக இருப்பீங்க. நான் எல்லா முயற்சியும் செஞ்சுட்டேன் சாமி, எனக்கு எதுவும் நடக்கலை. அப்போ நான் நினைக்கிறதுக்கு அகெயின்ஸ்டாக தான் எல்லாமே நடக்குது. நான் அமைதியாகிட்டேன், நடக்கிறது நடக்கட்டும். இது ஃபஸ்ட்டு. இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கும். அப்படி இல்லைனாக்கா நான் நிறைய முயற்சி எடுத்துறேன், எதுவுமே எனக்கு நடக்கலை, வெறுத்து போயிடுச்சு, டிப்ரெஷன். ஒன்று மனக்குழப்பம், என்னடா நாம் எவ்வளோ கடுமையாக உழைக்கிறோம், நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இது மனக்குழப்பம். நிறைய உழைச்சிட்டேன், எதுவுமே நடக்க மாட்டேங்குது, டிப்ரெஷன். வேறு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா மனசில் பயம். அப்போ 3 சப்ஜெக்ட் தான் மீனராசிக்கு. ஒன்று மனக்குழப்பம், இன்னொன்று மன அழுத்தம், இன்னொன்று மன பயம். இந்த 3த்தையும் நீங்கள் விளக்க வேண்டும். இந்த சனி பகவான்கிட்ட நீங்கள் தப்பிக்கணும்னா ஒரு எளிமையான பாயிண்ட்டை சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை சார், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் கரெக்டாக இருக்கும். நிச்சயமாக ஒரு 5 மணிக்கு காலம்புற நீங்கள் எழுந்துருங்க. ஒரு எளிமையான பரிகாரம், காசு பணம் இல்லாத பரிகாரம். காலையில் 5 மணிக்கு எழுந்து நீங்கள் மட்டும் உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை பண்ணுங்கள். ஒரு 2.5 வருஷம், 24/4/2028 வரை ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், பிள்ளைங்க மாணவ செல்வங்களாக இருக்கலாம். காத்தால 5 மணிக்கு எழுந்து ராத்திரி 9 மணி வரலும் உழைச்சிக்கிட்டு இருங்க. எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காதீங்க. இந்த சனி உங்களை ஒன்றுமே செய்யாது. இவ்வளோதான் பரிகாரம். நீங்கள் பக்கமாக எனக்கு சொல்லலாம், நாங்கள் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங் பண்ணுறோம், ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிடுச்சு, கடன் வாங்கி கொடுத்தேன், லாஸ் ஆகிடுச்சு, இல்லை பெரிய கடன் சுமைகளுக்கு, கடன் பிரச்சனை இருக்குது, இடம் வாங்கி மாட்டிக்கிட்டேன், வீடு கட்டி மாட்டிக்கிட்டேன், அதில் கடன், பெரிய கடனால் இஎம்ஐ கட்ட முடியல, வீண் பெரிய அவமானங்கள், தலைக்குனிவு இருக்குது, நான் டாக்டரு, அல்லது நான் பில்டர்ஸாக இருக்கேன், நான் மால் சென்டர் வச்சுருக்கேன், நான் அரசியலில் இருக்கிறேன், அல்லது சினிமா துறையை சார்ந்தவர், நான் விளையாட்டுத்துறையை சார்ந்தவர், நான் அரசு அதிகாரிகள், அல்லது நான் எஜுகேஷன் செக்டரில் என்ன வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி டிப்பாக உங்களுக்கு தனியாகவே கொண்டு போக. நீங்கள் யார் மாணவ செல்வங்களாக இருந்தாலும், வயோதிக பருவத்தில் இருந்தாலும், உள்நாட்டில் இருந்தாலும், வெளிநாட்டில் இருந்தாலும், நீங்கள் மீனராசியா, இந்த 7.5 சனி, இந்த ஜென்ம சனி உங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு நல்ல மேன்மை வரணும், ஒரு வளர்ச்சி வரணும், நீங்கள் நினைக்கிறது நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? எந்த எதிர்பார்ப்பும் மனசில் வச்சுக்காமல் நான் சொன்னபடி செய்து பாருங்கள். நிச்சயமாக இந்த 7.5 சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. இதுதான் ரகசியம். இதுதான் சார் ஜோதிட ரகசியம். இதை செய்து பாருங்களேன். இதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக தலை போகிற விஷயம் ஒன்று இருக்குது, எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க சாமின்னா, அப்போ நீங்கள் ஜாதகம் கொண்டு வாங்க, நம்ம ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துப்போம். அப்புறம் அதுக்கு நம்ம பரிகாரங்கள் சொல்லுவோம், அதை நம்ம காப்பாற்றுவோம். அதுக்கு நிச்சயமாக எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தீர்வு எழுதுனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே எழுதப்படுது. அதனால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு, அது நீங்கள் கவலையே படாதீங்க. ஆனால் பேசிக்காக நீங்கள் எந்த செலவும் இல்லாமல் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். இது போக வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், நீங்கள் ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், அல்லது கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், பிஸ்னஸ், நீங்கள் எதுவாக இருந்தாலும், நீங்கள் யாராக இருந்தாலும், மீன ராசி என்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மார்ச் 6ஆம் தேதி மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இந்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டும், உங்களுடைய பெயரை பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்பினால் என் கம்பெனி பேரில் பண்ணி கொடுங்க, என் கடை பேரில் பண்ணி கொடுங்க, பிஸ்னஸ் நேமில் பண்ணுங்கள், அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் பண்ணுங்கள், பசங்க நல்லா படிக்கட்டும், அல்ல வீட்டுக்கார பேரில் பண்ணுங்கள், வேலை நல்லபடியாக இருக்கணும், மனைவி பேரில் பண்ணி கொடுங்க. உங்கள் பெயர் இந்த ஹோமத்தில், பரிகார யாகத்தில் உங்களுடைய பெயரை பதிவு செய்ய விரும்பினால் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு கால் பண்ணி உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், அதற்கான கட்டணத்தை செலுத்தி. அப்போ நிச்சயமாக மீனராசி அன்பர்களே, இந்த ஜென்ம சனி முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். புதுசாக தொழில் தொடங்கக்கூடியவங்க, வேலையை விடக்கூடியவங்க, இவங்கெல்லாம் யோசித்து செய்யணும். நீங்கள் ஜாபை விடுவதாக இருந்தால் அதுக்கு முன்னாடி ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. யாரோ உங்களுக்கு
தெரிஞ்ச ஜோசியர், உங்களுக்கு பிடிச்ச ஜோசியர்கிட்டே போங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போயிட்டு கூட கேளுங்க. ஆனால் என்னுடைய கிளைண்ட்டாக இருந்தால், என்னுடைய மாணவ செல்வங்களாக இருந்தால் நான் அதுதான் சொல்லுவேன். நிச்சயமாக எனக்கு வேறு வேலை கிடைக்குமா, அடுத்து போனால் நான் போகிற இடத்துல நான் நல்லா இருப்பேனா, இப்போ இருக்கிற இடத்த விட இப்போ இங்கே நிம்மதி இல்லைன்னு தான் நான் வெளியிலே போகிற இடத்துல அந்த கம்பெனியில் நான் நல்லபடியாக பார்த்துப்பாங்களா, அங்கே ஃப்யூச்சர் இருக்குமா, இங்கே நான் 12 வருஷம் ஒர்க் பண்ணிட்டேன், அங்கே போய் 6 மாதத்தில் வெளியில் வந்துடக்கூடாது, அங்கே அட்லீஸ்ட் ஒரு 6 வருஷமாக தான் நான் வேலை செய்வேனா, இந்த கேள்விக்கெல்லாம் என்கிட்ட நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். அப்போ தான் நான் ஜாப் சேஞ்சுக்கு உங்களுக்கு நான் ஒத்துக்கவே செஞ்சுப்பேன். இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாமே நல்லது நடக்கும். மீனராசிக்கு சனி பயிற்சி, ஜென்ம சனி நல்லதே நடக்கும். ஜென்ம சனி என்பதால் உங்கள் ராசி பரிகார ராசி தான். பரிகாரத்தில் கலந்து கொள்ளுங்கள். நன்றி, நமச்சிவாயம். அப்போ நிச்சயமாக இந்த சனி பயிற்சியால் கடைசியாக நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, திருமண பாக்கியங்கள். மெயினாக இந்த 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்துன்னா, 7.5 சனியில் வீடு கட்டலாமா, 7.5 சனியில் இடம் வாங்கலாமா, கடன் வாங்கலாமா, அல்லது திருமணம் செய்யலாமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். குழந்தை பிறக்குமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நிச்சயமாக கடன் சுமைகள் அமைவது சிறப்பு. நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், உங்கள் ராசிக்கு ஓகே. பட் இது இல்லாமல் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் 7.5 சனியில் ஒரு சிறு கடன் இருப்பது சிறப்பு. அதுவும் சுபிக்ஷமான கடனாக, ஒரு வீடு வாங்குகிறேன், ஒரு நிலம் வாங்குகிறேன், ஒரு ஃப்ளாட் வாங்குகிறேன், அந்த மாதிரி ஒரு இஎம்ஐ போட்டுக்கிறது சிறப்பு. வண்டி வாகனத்தில் காசு போடக்கூடாது. சனி பகவானுக்கு அது பிடிக்காது. லக்ஸரி லைஃப் கூடாது அவருக்கு, புரியுதுங்களா? அதனால் வண்டி வாகனத்தில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே போல் ஆர்கிடெக்டு, ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு வாட்டி உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் வாங்கிக்கோங்க ப்ளீஸ். ஒரு 50,000 ரூபா சிறு முதலீடு சொல்கிறேன் நான். ஒரு 50,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத உங்களுக்கு நஷ்டம் தானே. அது ஒரு 2,000 ரூபா கொடுத்து ஒரு கன்சல்டிங் வச்சுக்கோங்க. 48,000 ரூபா உங்களுக்கு லாபம். அப்போது ஒரு பிஸ்னஸ் மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நிச்சயமாக ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கிறது, உங்கள் பணம் வீண் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஆனால் அடிப்படை தேவைகளை நிச்சயமாக கடன் வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஒரு காது குத்து வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது, குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்வது, இதெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன கடன், சிறு கடன் வாங்கி செய்வீர்களே, அப்பா அம்மாவுக்கு 60 பண்ணுவது, 70 பண்ணுவது, இதுக்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்கினா சனி ஒத்துப்பார். லக்ஸரி லைஃபுக்கு அவர் ஒத்துக்க மாட்டார். வண்டி வாங்குகிறேன், வாகனங்கள் வாங்குகிறேன், பெரிய முதலீடுகள் செய்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், இதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார். இதுதான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது 7.5 சனியில். இதுக்குத்தான் உங்களுக்கு குரு தேவை, வழிகாட்டுவதற்கு ஒரு குரு தேவை. அதே போல் அன்பர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், இன்னும் சொல்லப்போனால் காதல் திருமணங்கள், ஏமாற்றங்கள், காதலில் வரக்கூடிய மறைமுகமான ஏமாற்றங்கள், வெளியில் தெரியாமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். கணவன் மனைவி காதலர்கள் பிரிந்த உறவுகள், ரொம்ப நாளாக பழகிக்கிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு கேப் வந்து போச்சு, திடீர்னு பழகாதன்ட்டாங்க, வேணான்ட்டாங்க, வராதன்ட்டாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு தடைகள், மனசில் ரொம்ப வலி, ஒரு பெயின் இருக்குமே. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுற சாமி, நான் வேணான்னு தான் சொன்னேன், அவராக தான் பழகினார், இப்போ கிடசில் வேணான்ட்டாரு. இந்த மாதிரியெல்லாம் அந்த பழக்க வழக்கங்கள், பிரிவுகள் இருக்குமே. ஆனால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். நீங்கள் சரியான முறையில் கரெக்டான ஒரு ஜோதிடரை அணுகிய ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து, அம்பாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த 7.5 சனியில் குழந்தை பாக்கியம் உண்டு. அதான் உங்களுக்கு நல்ல குரு அமைவார்களே. ஆனால் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம். இந்த ஏழை ஜனங்கள்லாம் கூட ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்துடுறாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க தான் எங்கேயாவது போயிட்டு ஏமாந்துடுறாங்க. அப்போ நிச்சயமாக 7.5 சனியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சனி பகவான் இதெல்லாம் கர்மா இருந்தால் தான் அந்த நடக்கும், அது பாக்கியம் கிடைக்கும். அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு, திருமண யோகங்கள் உண்டு, நன்மைகள் பல நடக்கும். ஸோ மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நடைபெறுகிற இந்த மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இதுக்கு உங்களுடைய பெயர்களையும், உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக, கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, ஃபேமிலி ரிலேட்டடாக உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் விலகுவதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். சங்கல்பத்தில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஜெய் வராகி.